ராமராமா 25 பிப்ரவரி புதன்கிழமை, விஸ்வாவசு வருஷம் மாசி மாசம் 13 நவமி திதி, ரோஹிணி நட்சத்திரம் மதியம் 1 மணி 37 நிமிடம் வரை, பின்பு மிருகசீர்ஷ நட்சத்திரம், நிஷ்கம்ப யோக பாலவ கரணம், ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. வீட்டில் சுவாமிக்கு சாத்திய பூக்களை எங்கு சேர்ப்பது? சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணதான புஷ்பத்தை நாம் என்ன பண்றது, அதுக்கு நிர்மால்யம்னு பேரு. கூட கூடையா அர்ச்சனை பண்ணுவா கோவில்கள்ல. நாம் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு தாம்பாளத்துல வச்சுட்டு புஷ்பத்தை போடுவோம் சுவாமிக்கு வீட்டுல. அதை என்ன பண்றது அப்படின்னா, நிர்மால்ய புஷ்பத்தை எடுத்து செடிகள்ல போட்டுரும். செடியெல்லாம் நட்டு வச்சிருப்போம் பாருங்க, செடி மரங்கள்லாம். அப்ப அந்த செடி மரங்களுக்கு அடியில போட்டுட்டா அது மண்ணோட மண்ணாக கலந்து விடும், பூமியில கலந்துடும். அதை கால் படுற இடத்துல போடக்கூடாது. நிர்மால்ய புஷ்பங்களை யாரும் மிதிக்காத மாதிரி போடணும். மிதிக்கிற யாரும் நடமாடக்கூடியதான இடங்கள்ல நிர்மால்ய புஷ்பங்களை போடக்கூடாது. இன்னும் அடுத்த கேள்வி, நாங்க எங்க செடிக்கு போறது மரத்துக்கு போறது? நாங்களே 20 மாடி குடியிருப்புல இருக்கோம், நாங்க எங்க இருந்து போறது செடி மரத்துக்கெல்லாம் அப்படின்னா என்ன பதில் சொல்லலாம்? ஓரளவுக்கு யார் காலும் படாத மாதிரி எச்ச குப்பை தொட்டி இல்ல ஒரேடியா இந்த பிளாட் முழுக்க சேர்ந்ததான குப்பை தொட்டி, இந்த மாதிரியான ஒரு அசுத்தமான பொருட்கள் இருக்கக்கூடியதான ஒரு பேஸ்கெட்ல அதை போடாம, ரொம்ப அதனுடைய ஒரு அசுத்தம் கலக்காம அதை ஏதாவது ஒரு ஜாக்கிரதையா அப்புறப்படுத்தணும். இவ்வளவுதான் நாம் இதுல யோசிக்க முடியும். இல்லை அப்படின்னா அதை சேர்த்து வச்சு கொண்டு போய் சமுத்திரத்துல போட்டுருவோம். நிர்மால்யம் சேர்ந்திருந்ததுன்னா ஒரு 4 நாளைக்கு நிர்மால்யத்தை சேர்த்து ஒரு கவர்ல, பிளாஸ்டிக் கவர்ல போட்டு, அப்படியே நம்மளுக்கு தான் சென்னையில பீச் இருக்கு, பீச்சில் கொண்டு போட்டுடுறது. இல்லை அங்கங்க இருக்கக்கூடிய குளங்கள்ல, ஏரியில கொண்டு நிர்மால்யத்தை அப்படியே விசர்ஜனம் பண்ணிடலாம். அப்புறம்